லவ் மேரேஜ் வந்து டிவோர்ஸுக்கு போகிறதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் லவ் பண்ணுறாங்க. அண்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நமக்கு உரியவங்களான்னு ஆயிட்டாங்க அப்படின்னதுக்கப்புறம் அந்த லவ் பண்ணுறதை நிப்பாட்டிடுறாங்க. ஒரு கப்புள் கவுன்சிலிங்கில் கூட அவங்க வரப்போ எப்படின்னா, மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு பெரிய சண்டையாக வந்துடுது. ஏன் வருது அப்படின்னே வந்து தெரிய மாட்டேங்குது. மற்ற நேரம்லாம் வந்து ஓகேவாக இருக்குது. அப்போ நம்ம என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப கரெக்டாக அந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அந்த டேஸில் தான் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம்ன்றதுன்னு வருது. பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ எதனால இந்த ரீசன்ஸ்லாம் இருக்குது மேம்? ஐடி ப்ரொஃபஷனல்ஸில் இருக்கிறவங்கனாலும் சரி, எந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்கனாலும் சரி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து ஜாஸ்தி அவங்களுக்கு இருக்கும். வெல்கம் டு ஆல் தமிழா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்பிகா பொன் ரதம் மேம். வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் மேம். ஆக்சுவலாக இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ், எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் தப்பான முடிவுகள், டெசிஷன்ஸு, அது போக இன்னைக்கு சகஜமாக வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி டாக்டரை போய் மீட் பண்ணுங்க. ஸோ எதுனாலும் இஷ்யூஸ்னாலும் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு ஃபீல் பண்ணுற ஒரே ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ அது ரிலேட்டடாக இன்னைக்கு மேமை பார்த்து நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலான் இருக்கோம் மேம். ஸோ இன்னைக்கு உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம். மேம் ஆக்சுவலாக சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு என்ன மேம் ஷார்ட்டாக அப்படின்னா எங்களுக்கு என்ன சொல்ல விரும்பலாம் மேம்? மன ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கிறதுக்கான ஒரு வழிகால் தான் சைக்காலஜிஸ்டான இருப்பாங்க. இப்போ நீங்கள் உடம்பு முடியலன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் இல்லையா, ஜென்ரலாக நம்ம போகிறோம். அதே மாதிரி வந்து இப்போ மன ரீதியாக எதுவும் பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்கள் அவங்கள அணுகி அதுக்கான தீர்வுகள் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்னதில் இப்போ ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆக்சுவலாக லவ் மேரேஜ்னால் இப்போ ரொம்ப இதாகிடுச்சு. அவங்களே இது பண்ணி தான் வராங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேசஸ் தான் ரிலேட்டடாக இருக்குது. இதுக்கு உங்கள் தரப்புலேருந்து சொல்யூஷன், ஏன்னா இவ்வளோக்கும் கவுன்சிலிங்கிறது எல்லாம் இருக்குது. பட் இதுக்கு மன ரீதி தான் நிறைய இஷ்யூஸ். ஸோ அதுக்கு எங்களோட சொல்யூஷன் அப்படின்னு என்ன சொல்லலாம் மேம்? லவ் மேரேஜ் வந்து டிவோர்ஸுக்கு போகிறதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் லவ் பண்ணுறாங்க. அண்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நமக்கு உரியவங்களான்னு ஆயிட்டாங்க அப்படின்னதுக்கப்புறம் அந்த லவ் பண்ணுறதை நிப்பாட்டிடுறாங்க. சரி, நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்குது, நிறைய லெவல்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து வந்து எப்படி வேறு வேறு மாதிரி அவங்களோட என்ன சொல்கிறது, ஒரு பாசத்தோட வெளிப்பாடாக எப்படி காமிக்கிறதுன்றதானே அவங்க பழகிக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் போகிறப்ப வந்து ஒரு ஆண் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சவங்க அது கிடச்சிட்டாங்கன்னே நமக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு இங்கே நமக்கு தான் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருந்திருப்பாங்க. ஒரு பொண்ணு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட மனசுப்படி எப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டாங்க, எவ்வளோ லவ் காமிச்சாங்களோ அதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்றது வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனானு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து மீட் அவுட் பண்ண முடியாமல் போகிறப்ப தான் வந்து அது டிவோர்ஸ். ஓகே. அது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அன்கண்டிஷனல் லவ்ல இருக்கும். அதாவது தப்பு பண்ணுவாங்க, பழகிறப்ப வந்து எல்லாரும் நல்லவங்களா மட்டும்தான் தெரியுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறப்ப வந்து நல்லது கெட்டது ரெண்டுமே நம்ம பார்ப்போம். பட் அதை அப்படியே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. பட் மேரேஜுக்கு அப்புறம்னு பார்க்குறப்போ அந்த சின்ன சின்ன விஷயங்கள், நெகட்டிவ்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம பெருசு பண்ணி பார்க்குறப்ப அந்த அன்கண்டிஷனல் லவ் இல்லாமல் போயிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துடுது. மேம் நம்மளை வந்து உங்களை எனக்கு அம்பிகா பண்ணுறதுன்ற தெரிஞ்சதோட ரிலாக்ஸ் மைண்ட் கவுன்சிலிங் நம்மளே வந்து அது விஷயமா ஒரு காண்டாக்ட் வரும்போது தான் நம்ம உங்களை மீட் பண்ணுறாப்புல வந்துச்சு. ஸோ நல்ல ஒரு எனக்கு கவுன்சிலிங் கிடச்சிது. உண்மையான விஷயமும் அதுதான். ஸோ எங்கள் பப்ளிக்கு உங்களோட ரிலாக்ஸ் மைண்ட் கவுன்சிலிங் பற்றி ஒரு சில வார்த்தைகள். கண்டிப்பாக. ரிலாக்ஸ் மைண்ட் கவுன்சிலிங் சென்டர் மதுரை அண்ணா நகரில் இருக்குது. ஸோ இது ஆரம்பித்து 12 வருஷம் ஆகுது. 12 வருஷமாக மென்டல் ஹெல்த் கவுன்சிலர் அண்ட் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி தெரபிஸ்ட்டாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் நிறைய கேசஸ் பார்க்குறோம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே வந்து பண்ணுறோம். ஆஃப்லைனில் பார்க்கணுன்னா நம்ம அண்ணா நகரில் இருக்கிற சென்டருக்கு நீங்கள் ப்ரையர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டுன்னு வரலாம். ஆன்லைன்லன்றப்போ நீங்கள் எங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு கவுன்சிலிங் நீட் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதுவும் வந்து ப்ரையர் அப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் நம்மக்கிட்ட வந்து சொல்யூஷன் இருக்குது. அது நானே கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கே நல்ல நல்ல ரெமடிஸ் மேம் மூலமா கொடுத்தாங்க. இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ஏஜ் கிளைண்ட்டுனா ஒரு 5 வயசு ஒரு பையன். அண்ட் ரொம்ப ஏஜ் கூடினவங்கன்னு பார்த்தோம்னா 85 இயர்ஸ் ஒரு ஓல்டு ஒரு தாத்தா இருக்காங்க.
ஸோ ஏஜ் எந்த ஏஜ்னாலும் எந்த ஜெண்டர்னாலும் எல்லா ஏஜ்லேயும் இருக்க எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸுக்கும் வந்து நம்ம கவுன்சிலிங்ஸ். குழந்தைங்கன்னு இருக்கிறப்போ இப்போ சில பேர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போகிறப்ப தான் தெரியும், நல்ல வீட்டில் நல்லா படிக்க வச்சுருப்பாங்க, நல்லா எழுதி காமிச்சிருப்பாங்க, ஆனால் அங்கே போய் வந்து அவங்களால எழுத மறந்துட்டான் அந்த ஒரு பயம் இருக்கும். ஸ்டேஜ் திடீர்னு வந்து முன்னாடி கூப்பிட்டு பேசு அப்படின்னு சொன்னோம்னா பேச முடியாது. அந்த ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும், இல்லை எக்ஸாம் ஃபியர் இருக்கும். சில பேருக்கு எதனால பயம் இருக்குன்னே தெரியாது, ஆனால் பய உணர்வு மட்டும் மனசில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு விமென்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம், இந்த லைக் நம்ம பீரியட்ஸ்க்கு ஒரு 1 week 10 days முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, இல்லை பாடி பெயின் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஒரு கப்புள் கவுன்சிலிங்கில் கூட அவங்க வரப்போ எப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு பெரிய சண்டையாக வந்துடுது. ஏன் வருது அப்படின்னே வந்து தெரிய மாட்டேங்குது. மற்ற நேரம்லாம் வந்து ஓகேவா இருக்குது. அப்போ நம்ம என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப கரெக்டாக அந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அந்த டேஸில் தான் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம்ன்றதுன்னு வருது. ஸோ நம்ம அதை க்யூர் பண்ணுறப்ப அந்த கப்புள்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ், டெலிவரிக்கு அப்புறம் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அண்ட் மெனோபாஸ் ஸ்ட்ரெஸ், இப்போ மெனோபாஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் அந்த டைம்லேயும் மூட் ஸ்விங்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் இருக்குது. ஓ தேங்க்யூம்மா. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கார்ப்பரேட்ஸ் அண்ட் ஃபேமிலி அக்கேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலையும் வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணி கொடுக்குறேன். லைக் லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்காண்டி ஆர் மோட்டிவேஷ்னல் டாக்கு எல்லாத்துக்குமே வந்து பர்சனாக போயிட்டுருக்கேன். பரவாயில்லையே மேம். அவுட்டிங் தான் வந்துட்டு காலேஜஸ், ஸ்கூல்ஸ், அன்றைக்கி உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிறையா இருக்குது. ஸோ அங்கேயும் போய் நீங்கள் கவுன்சிலிங் பண்ணுறது உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயம் மேம். ஸோ இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு வந்து அது பஞ்சாக வந்து ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெண்களை பற்றி பேசணும் நிறையா. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம காலம் பேஸே பண்ணாலும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குக்கிங், சமைக்கிறது தான் பெண்களோட முக்கியமான வேலையாக இருக்கும். ஃபேமிலியை பார்த்துக்கணும், என்ன பர்ச்சேஸ் பண்ணணும், ஹஸ்பண்ட் கொடுப்பாங்க, அந்த அமௌண்ட்டுக்குள்ளே பர்ச்சேஸ், அதுவே அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அதுவே ஒரு பெரிய ஒர்க்காக ஃபீல் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி அந்த காலம் கிடையாது, ஃபுல்லாக மாறிடுச்சு. ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்கள் வந்து ஜாப் ஓரியன்டாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், எஜுகேஷன் லெவலில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃப்ரண்ட்டில் வந்துட்டாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ரெமடி, ஏன்னா அவங்க ஃபேமிலியும் பார்க்கணும். இன்றைக்கி இருக்க நம்ம இந்தியன் கல்ச்சர் ஃபேமிலி, குழந்தைங்க, பிஸ்னஸ், ஜாப் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு உங்களோட சில டிப்ஸ் ஆர் இது பண்ணுனா நல்லாயிருக்கும், அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் அப்படின்னு என்ன சொல்லலாம்? கண்டிப்பாக விமென்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வீட்டுக்காக இருக்கட்டும் இல்லை சொசைட்டிக்காக இருக்கட்டும், அவங்க தான் வந்து பேக் போனான்னு இருக்கிறது. ஒரு பெண் இல்லாத ஒரு வீடோ ஒரு சமுதாயமோ நம்ம வந்து நினச்சி பார்க்கவே முடியாது. ஸோ அவங்களோட மனநலன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வந்து அதில் நம்ம அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றா இருக்குது. ஸோ இதை ஒரு காரணமாக ஒரு பேஸாக வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் மேக்கர்ஸ் மீட் அப்படின்றதுன்னு பண்ணுறோம். அதாவது அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற பெண்களுக்கும் வீட்டிலேயே இருக்கும் பெண்களுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்களுக்கு ஒரு அவுட்லெட் இருக்கும். 4 பேரை ஒரு நாளைக்கு மீட் பண்ணுவாங்க, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ரொட்டீன் ஒர்க் இருக்காது, அது கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இதே இது ஹோம் மேக்கராக இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டீன் ஒர்க்கு தான். காலையில் இருந்து நைட் வரைக்கும் அவங்க ஷெட்யூல்ன்றதே என்ன, இன்னைக்கு ஒரு குழம்பு வைப்பாங்க, நாளைக்கு ஒரு குழம்பு வைக்கிறோன்றது தான் ஒரு சேஞ்சஸ் இருக்குமே தவிர நிறைய அவங்களுக்கு வந்து பென்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்காது. அப்போ வந்து ரொம்ப சீக்கிரத்தில் ஃபிசிக்கல் இல்னஸாக இருக்கட்டும், மென்டல் இல்னஸாக இருக்கட்டும், அதிகமாக வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கு வருது அப்படின்றதான ஒரு ரிசர்ச்சில் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹோம் மேக்கர்ஸ்க்கான ஒரு மீட்டு பண்ணோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு யூனிவர்சல் ப்ரேயர், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், மென்டல் ஹெல்த் செஷன், ப்ரீதிங் எக்ஸசைஸ் அண்ட் டாபிக் ஃபார் டிஸ்கஷன் அண்ட் லெண்டிங் லைப்ரரி, ஹெல்தி ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபன் கேம்ஸ், இந்த மாதிரி ஒரு ஹாஃப் டே செஷன் வந்து அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம விசிபிளாக நம்ம பார்க்க முடிஞ்ச சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் ரொம்ப வந்து வருத்தப்பட்டு துவண்டுன்னு இருக்கிறவங்கெல்லாம் லைக் கிராஜுவலாக வந்து டெவலப் ஆகன்னு ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ விமெனுக்கு அந்த மாதிரியான ஒரு வெண்ட் அவுட் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொல்கிறேன்.
ஓகே மேம். இப்போ உமன் வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப வேணும், அப்பனா தான் இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் முடியும். டாபிக் ஃபார் டிஸ்கஷன்றதே நாங்கள் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்பயும் இந்த ஜென்ரேஷன்லையும் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ விமன் வந்து அவங்களோட ஒப்பீனியன் சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு என்ன தெரியும் வாய் மூடு அப்படின்னு சொல்கிறது தான் நிறையா இருக்குது. அப்போ விமனுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள்ன்றது மனசில் நிறையா இருக்குது. பட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடமே வந்து எங்கேயுமே கிடையாது. அப்போது அந்த டாபிக் ஃபார் டிஸ்கஷன்லாம் இங்கே நடக்கிறப்ப பார்த்தோம்னா அவ்வளோ சந்தோஷமாக பேசுவாங்க. அவங்க மனசில் என்னென்ன தோணுதோ எல்லாமே சொல்ல முடியுதுன்னு அவ்வளோ சந்தோஷமானு சொல்லுவாங்க. அண்ட் அந்த கேம்ஸ் எல்லாம் ஃபன் கேம்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணி அப்படி இருக்கும். ஆக்சுவலாக ரிலாக்ஸ் மைண்டில் வந்து இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஹோம் என்டர்பிரனர்ஸ்க்கு. ஸோ இவங்க வந்து மேம் வந்து இது மந்த்லி ஒன்ஸ் நடக்குமா மேம்? நம்ம ஹோம் மேக்கர்ஸ்க்கான மீட் வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம கவுன்சிலிங் இது சென்டர்லே ஃபுல்லாக அவங்கள என்கரேஜ் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ உண்மையிலே இது நல்ல விஷயம். ஏன்னா ஒரு 4 வருஷத்துக்குள்ள அவங்க ஹோம் மேக்கர்ஸ் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம அந்த கவுன்சிலிங்ஸில் நீங்கள் கொடுக்குறது உண்மையிலே அப்ரிஷியேஷன் ஃப்ரம் ஆல் தமிழா யூடியூப் சேனல் மேம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்கள் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் சேஃப்டி பண்ணிடுறீங்க. ஸோ ஒரு ஐடியாஸ் வந்து கவுன்சிலிங் சென்டரில் பண்ணுறீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ எதனால இந்த ரீசன்ஸ்லாம் இருக்குது மேம்? ஐடி ப்ரொஃபஷனல்ஸில் இருக்கிறவங்கனாலும் சரி, எந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்கனாலும் சரி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து ஜாஸ்தி அவங்களுக்கு இருக்கும். அது ஒரு இண்டிகேஷன் நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு பெயின் கூட நமக்கு அது ஒரு இண்டிகேஷனாக கொடுக்கும். திடீர்னு வந்து கால் வலிக்கும், திடீர்னு இல்லை பேக் பெயின் வரும். அந்த பெயின் வந்து ஒரு இண்டிகேஷன் என்னென்னா நம்ம உடம்புக்கு தேவையான ரெஸ்ட் நம்ம எடுக்கணும்னு அது காமிக்கிறது. லைக் நம்ம அதை பேர் பண்ணிகிட்டே வேலை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த பெயின் சிவியர் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்குற மாதிரியான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபிசிக்கல் சிம்டமாக நம்ம காமிக்குது. அது என்னென்னா ஒரு ஸ்ட்ரெஸ் நமக்குள்ளே இருக்குன்னாலே இப்படி ஒரு ஃபிசிக்கலாக ஒரு பெயின்ன்றதுன்னு நமக்கு காமிக்கும். அப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். வலி இருக்குன்னா நமக்கு எங்கே வலிக்குதுன்னு நமக்கு சொல்ல தெரியுது இல்லையா? ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா எதனால நமக்கு இருக்குது, எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும். ஸோ எவ்வளோ ஏர்லியராக நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு நம்மளால முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஐடென்டிஃபை, ஏன்னா அவங்க பிஸி ஷெடியூலில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதை மெடிடேஷனோ இல்லை வேறு என்ன டிப்ஸ் பண்ணுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் இல்லை சைக்காலஜி டாக்டரை இத்தனை மந்த்லி ஒன்ஸ் ஆர் குவார்ட்டர்லி ஒன்ஸ் மீட் பண்ணணுமா அவங்க, இல்லை அது மாதிரிக்கே ரிலேட்டடாக சொன்னீங்கன்னா, ஏன்னா எல்லாருமே எங்கே ஸ்ட்ரெஸ்ஸுனே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க. மார்னிங் எந்திரிச்சா ஒர்க்குன்னு. ஸோ ஜென்ரலாக இன்னைக்கு வந்து எப்படி ஒரு டாக்டர் கவுன்சிலிங் போகணும், அது மாதிரிக்கு இப்போ சைக்காலஜி டாக்டர் கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்றப்ப வந்துருச்சு. எப்போ அவங்க போய் பார்க்கணும் மேம்? ஜஸ்ட் ஒரு 3 months ஒன்ஸா இல்லை 1 year ஒன்ஸா இல்லாமல்? ஏன்னா இப்போ ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லேப் டெஸ்ட் இருக்கு, செக்கிங் இருக்கு. ஆனால் பிரெயினோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கோ அப்படி ஒரு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அது ரிலேட்டடாக எப்படி பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா எடுத்தோடனே வந்து அவங்க வந்து சைக்காலஜிஸ்டையோ இல்லை சைக்ரியாட்டிஸ்டையோ போகணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கவுன்சிலிங் போய் அவங்க பார்க்கலாம். கவுன்சிலிங் போகிறதுலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் பார்க்குற கேசஸில் என்கிட்ட வந்ததில் ஒரு 80% ஆஃப் பீப்புள் வந்து கவுன்சிலிங்லேயே வந்து கம்ப்ளீட் க்யூர் ஆகின்னு போயிருக்காங்க. ஓ சூப்பர். அதுக்கு நமக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணின்னு இருந்தாங்கன்னா இந்த கவுன்சிலிங் அண்ட் தெரப்பீஸ்லேயே வந்து நம்ம சரி பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் சைக்ரியாட்ரிஸ்ட் போகணுன்ற அவசியம் இருக்காது. அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி எப்படின்னா இவ்வளோ நாளைக்கு ஒருக்க பார்க்கணும் அப்படின்றதுன்னு நம்ம சொல்ல முடியாது. லைக் அது கிளைண்ட்டை பொறுத்து மாறும். அவங்களோட பிரச்சனைகள் என்னவா இருக்கு, அதுக்கான சிவியாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பொறுத்து. நான் வந்து ஜென்ரலாக கேட்குறேன், ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் இருக்கவங்க இயர்லி ஒன்ஸ் தான். ஏன்னா இப்போ பாடி செக்அப்னு இருக்கு, அது வந்து பாடியில் இருக்க ப்ராப்ளம்ஸ் இயர்லி ஒன்ஸ் செக். அந்த மாதிரி சொல்றதுன்னா ரொம்ப ஈஸி. அதாவது ஃபிசிக்கலாக உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நீங்க டாக்டர்கிட்ட பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா மென்டலி ஒரு பிளாக் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஃபிசிக்கலாக இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை திரும்ப திரும்ப வருது, ஒன்றும் கிடையாது. சில பேருக்கு வந்து நார்மலான கோல்ட் அண்ட் ஃபீவரே வந்து அடிக்கடி வரும், இந்த இம்யூனிட்டியே வந்து இல்லாமல். இல்லை சில பேருக்கு வந்து பேக் பெயினோ இல்லை முழங்கால் வலியோ வந்து ப்ரொலாங்காக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டாக அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு கவுன்சிலிங் செஷன் போய் அது அவங்களோட மென்டல் ஹெல்த்தை அவங்க வந்து நல்லா வச்சுக்கிட்டாங்கனாலே அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகும்.
ஸோ அவங்க மனசளவில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து ஃபிசிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே அவங்களுக்கு குறைஞ்சிரும். ஓகே மேம், தேங்க்யூ. நல்ல ஒரு ஐடியாஸ் அந்த இது கொடுத்துருக்கீங்க மேம். மேம் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்மெண்ட் கவுன்சிலிங் சென்டர்ஸில் என்னென்ன நடக்குதுன்றதை டீட்டெயிலாக சொன்னோம். இன்றைக்கி இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசணும், ஐடி ஃபீல்ட்ஸ் பற்றி. ஸோ மேமோட இன்னொரு முகம் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ எவ்வளோ பேரை நீங்கள் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அந்த ஒரு நாணல் மகளிர் மட்டும் இல்லை. ஸோ அதை பற்றி எங்களுக்கு ஒரு சில ஷார்ட்டாக எங்களுக்கு சொல்லுங்களேன் மேம், எங்கள் பப்ளிக்கு. இல்லை, நான் இனிஷியலில் ஹோம் மேக்கர்ஸ்க்காண்டி பண்ண விஷயங்கள் சொன்னேன் இல்லையா? ஆமாம். அது வந்து நல்ல ஒரு 4 years வரைக்கும் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அந்த மீட்டிங் முடித்தோடனே அவங்களே பண்ண ப்ராடக்ட் எல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. ஓ சூப்பர். ஒரு சத்து மாவு பண்ணேன், இட்லி பொடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சேல் பண்ணுவாங்க. பேரலி நான் ஒரு விமென் ஃபோரம்லன்ட்டு இருந்தேன், ஜஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் அப்டேஷன். எப்பயுமே வந்து அந்த பிஸ்னஸ் பற்றின அந்த அப்டேஷன் மட்டும் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுன்னு இருக்கும். ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் ஃபோரமில் அது கண்டினியூ இருந்தேன். அங்கே பார்க்குறப்ப வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவுமே சஃபர் ஆனாங்க. ஓகே. ஸோ ரெண்டையும் வந்து எடுத்து பார்க்க முடிஞ்சது என்னால். ஏன்னா ஆண்டர்ப்ரெனர்ன்றவங்க வீட்டில் இருந்து வெளியே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் எவ்வளோ சஃபர் ஆகுறாங்கன்றதுன்னு பார்த்தேன். அண்ட் ஹோம் ப்ரெனரான்னு இருக்கிறப்போ அப்போ அது இன்னும் வந்து அதிகமான சேலஞ்ச் அப்படின்றப்ப அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சி தான் நாணல் மகளிர் மட்டும் ஸ்டார்ட் பண்ணது. இட்ஸ் அ யூனிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஹோம் ப்ரெனர்ஸ். இதில் வந்து நாட் ஒன்லி இன் பிஸ்னஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம், பட் ஆல்சோ விமெனோட மென்டல் ஹெல்த்லேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா விமென் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதில் எங்கேயுமே வந்து ஒரு நிற்கக்கூடாது, அது அப்படியே வந்து போயிட்டே இருக்கணும், ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இன்னைக்கு வந்து வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு டே ஷெட்யூலே மாறிடும், அவங்களோட ஒர்க் பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக அந்த டைமில் ஒரு ஆர்டர் வருதுன்னா கூட அந்த ஆர்டரை வந்து அவங்களால எடுத்து பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நிற்கக்கூடாது, அந்த அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா போயிட்டே இருக்கணும். ஒரு விமன் வீட்டில் இருந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு, ஃபர்ஸ்ட் திங் வந்து பேஷன். எனக்கு வந்து இந்த விஷயம் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் என்னோட பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவாங்க. செகண்ட் வந்து ஃபேமிலிக்கு வந்து ஒரு செகண்டரி இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய அசிங்கப்பட்டிருப்பாங்க, நிறைய அவமானப்பட்டிருப்பாங்க. ஸோ தே நீட் டு ப்ரூவ் தெம்செல்வ்ஸ், அவங்கள வந்து அவங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டின்னு பண்ணுவாங்க. ஸோ இந்த தேர்ட் கேட்டகரியில் வரவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, எப்பயுமே வந்து எந்த இடத்துலையும் ஸ்டாப் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் வந்து நாணல் மகளிர் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டிலேருந்து பண்ணுற லேடிஸுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இது டோட்டலாக 360 டிகிரி அவங்களோட பிஸ்னஸில் என்ன நீடு அவங்களுக்கு தேவையாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். இப்போ எடுத்துட்டிங்கன்னா லைக் ஒரு ப்ராடக்ட் நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆனால் வந்து சேல் ஆகாது. என்னென்னா பேக்கிங் வந்து நார்மலாக இருக்கும், அப்போ பேக்கேஜிங் நம்ம மாத்திர சப்போர்ட்டிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட ப்ராடக்டையும் நம்ம எடுத்து அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணால் அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத் அப்படின்றதுன்னு பார்ப்போம். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட பிஸ்னஸும் நெக்ஸ்ட் லெவல் அவங்க போகிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அண்டு பிஸ்னஸ் க்ரோத் இருந்துகிட்டே இருக்குது, ஆனால் ஒரு இடத்துல போய் நின்றுது அப்படின்னா செல்ஃப் க்ரோத் இல்லாமல் போச்சுன்னா பிஸ்னஸ் அப்படி தான் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடும். ஸோ பிஸ்னஸ் வளர வளர செல்ஃபாகவும் வந்து நம்ம க்ரோத் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கான இன்புட்ஸும் வந்து நாணல் மகளிர் மட்டும் தான் கொடுக்குறோம். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ரொஃபஷன் தான் இது. இதுக்கு முன்னாடின்னு பார்க்குறப்ப வந்து பிஸ்னஸ் பேசிக் எல்லாமே வந்து பிஸ்னஸ் தான். அண்டு 5 years வந்து லெக்சரர்ஷிப்பும் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அண்ட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணணுன்ற பேஷன் வந்து எனக்கு ஜாஸ்தி உண்டு, பட் இப்போ வரைக்கும் எனக்கு அதுக்கான வாய்ப்பு கரெக்டானதாக அமையலை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ என்னோட மெம்பர்ஸோட பிஸ்னஸ் ஒவ்வொருத்தவங்களோட வந்து என்னோட பிஸ்னஸான்னு நினச்சி தான் நான் அதுக்கான சொல்யூஷனை உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரியான்னு போயிட்டுருக்கு நாணல் மகளிர் மட்டும். சூப்பர் மேம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருந்தா கூட உங்களோட போயிருக்கோம். இப்போ இந்த 40 பேரோட பிஸ்னஸை நீங்கள் வந்து கைட் பண்ணுங்கும் போது அவங்கள வந்து ஒரு நல்வழிப்படுத்தி அவங்களோட பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னே சொல்லலாம். சூப்பர் மேம். ஆக்சுவலாக அது மட்டும் இல்லை,
மேம் பார்த்தீங்கன்னா வருஷம் அந்த உமன் என்டர்பிரினர்ஸை ஸ்டேஜிங் ஹானர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு நாள் ஒரு நம்மளை வந்து அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றது காப்பில் இருக்கு. ஸோ அதை வந்து உண்மையிலே நான் என் சேனல் சார்பாக அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்துக்கிறேன் மேம். ஏன்னா ஒரு என்கரேஜ்மெண்ட் எங்கேயும் இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போய்கிட்டு இருப்போம். அது மேம் சைடில் உண்மையிலே ரொம்ப இருக்கும். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஒவ்வொரு தடவையும் வந்து ஒவ்வொரு கான்செப்ட்லன்னு சொல்லி பண்ணுறோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டிசேபிள்டு பர்சன் த்ரூ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 25 மெம்பர்ஸ் சூஸ் பண்ணி அவங்களுக்கான அவார்ட்ஸ் நம்ம கொடுத்தோம். ஸோ அது வந்து சர்வீஸ் மோட்டிவான்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். லைக் சொசைட்டிலேருந்து நமக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு பெனிஃபிட்னு கிடைக்கிறப்போ நம்ம திரும்ப சொசைட்டி கொடுக்குறது ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி அந்த மாதிரி. ஷேர்மா இதே மாதிரிக்கே இன்னும் நிறைய பேரை வளர்க்குறதா இருக்கட்டும், ரிலாக்ஸ்மெண்ட் கவுன்சிலிங்ஸில் நிறைய இன்னைக்கு இருக்க பெரிய இந்த வேர்ல்டுக்கே இருக்க ஒரு சொசைட்டிக்கு இருக்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் தான். ஸோ உங்கள் கவுன்சிலிங் சென்டரில் வந்து அவங்க அதுக்கு கிளியர் ஆகணும். ஸோ ஆல் தி பெஸ்ட் மேம். மேம் இப்போ வந்து நம்ம ரிலாக்ஸ்மெண்ட் கவுன்சிலிங்ஸை அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொன்னீங்க. ரிலாக்ஸ்மெண்ட் கவுன்சிலிங் வேறு என்னெல்லாம் மேம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அது மூலயமா? ரிலாக்ஸ்மெண்ட் கவுன்சிலிங் சென்டர் ஆரம்பித்து 10 இயர்ஸ் ஆன உடனே அதுலேருந்து ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கணுன்ற தாட் இருந்துச்சு. ஓகே. ஸோ பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். நியூ லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஹியர், அதான் அதோட டேக். ஓ, நியூ லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஹியர், சூப்பராக இருக்கே. அதில் என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் செய்கிறதுக்கும் ஒரு ஸ்கில் நமக்கு தேவை. இப்போ நீங்கள் வந்து ஆறில் இங்கிட்டு இருந்து அந்த சைடு போகணுன்னா ஒன்று நீந்த தெரியணும். ஸோ ஸ்விம்மிங் ஸ்கில்ஸ் வேணும். அப்படி இல்லையா ஒரு போட் இருக்குன்னா அந்த போட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதை ஓட்டுறதுக்கு நமக்கு தெரியணும். ஸோ பர்டிகுலராக அந்த ஒரு ஸ்கில் இருந்தால் தான் அந்த ஃபேஸை நம்ம கடந்து போகிறதுக்குன்றது முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறையா கற்றுக்குறோம். ஆனால் வந்து லைஃபுக்கு தேவையான லைஃப் ஸ்கில்ஸ் கற்றுக்குறோமான்னு பார்த்தோம்னா நிறையா வந்து லேக் ஆகுது. ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான மெயினான காரணமே என்னென்னா நமக்கு தேவையான அந்த லைஃப் ஸ்கில்ஸ் வந்து லேக் ஆகி இருக்கிறது தான். ஸோ அதை எப்படி வந்து நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பி பாசிட்டிவ். இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம். ஒர்க் ஷாப் இது வந்து பப்ளிக் ஓப்பன் டு ஆல். யாருக்காண்டியும் யாருனாலும் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணலாம். அண்ட் ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு லைஃப் ஸ்கில் பேஸ் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்லன்னு போகும். ஒரு பேரண்டிங் ஒர்க் ஷாப்பும் இதில் நடக்கும் அண்ட் லைஃப் ஸ்கில் ஒர்க் ஷாப்ஸும் நடக்கும். ஸோ அதை அட்டன் பண்ண எல்லாரும் வந்து எந்த விஷயத்துக்காண்டி அவங்க அட்டன் பண்ணாங்களோ அதில் 100% சக்ஸஸ் ஆகிடுக்கு அவங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பி பாசிட்டிவ்ல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அந்த ஆன்லைன் ஒர்க் ஷாப்பும் நடக்கும், ஆஃப்லைன் ஒர்க் ஷாப்பும் நடக்கும். ரெண்டுமே வந்து நம்ம பண்ணி கொடுப்போம். சூப்பர் மேம். பப்ளிக் இவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக லைஃப் ஸ்கில்ஸ்ன்றது அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் வந்தால் எப்படி சமாளிக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பிரச்சனை இல்லாத மனுஷனை நம்ம பார்க்க முடியாது. பட் அந்த பிரச்சனையை எப்படி நம்ம கையாளணும், அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும்ன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அவேர்னஸ் இருந்துச்சுனாலே ஈஸியாகிடும். ஸோ நிறையா வந்து சூசைட்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹெல்த் இஷ்யூ சிவியர் ஆகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நம்ம இது மூலமாக ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு முடியும். சூப்பர் மேம். மேலே கேட்கும் போதே நீங்கள் நிறைய சூசைட்ஸாக இருக்கட்டும், எந்த ரெமெடி இருக்குது எல்லாத்துக்குமேன்றப்ப நீங்கள் சொல்கிற விஷயந்தான். ஸோ அதை டேக்கிள் பண்ண தெரியாமல் தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இது பப்ளிக்கு நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லும் போது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியான விஷயம் மேம். ஸோ எனக்கே இது இவ்வளோ நாள் தெரியாது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, கேட்கவும் நல்லாயிருக்கு. இது கிளாஸ் அட்டன் பண்ணாலும் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரிலாக்ஸ்மெண்ட் கவுன்சிலிங்ஸில் வந்து இப்போ எப்படி மேம் வராங்க? இப்போ நிறைய இஷ்யூஸ் இருக்குது, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறது யார் மேம்? நிறைய இதுலேருந்து ரிலேட்டடாக வராங்க மேம்? நிறைய டைப் ஆஃப் கேசஸ் இருக்கும். மெயினாக நம்ம பார்க்குறப்ப வந்து மெமரி ரொம்ப புவர் மெமரியாக இருக்குது அப்படின்றதுன்னு ஒரு 40 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து மெமரி கம்மியாகுதுன்னு. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஸ்லீப்லெஸ். நல்ல தூக்கம் இருந்தால் தான் அடுத்த நாள் வந்து அவங்க நார்மலாக அவங்களோட ஒர்க்கை ப்ரொசீட் பண்ணுறதுன்னு முடியும். பட் தூக்கமே இல்லை, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்தாங்கன்னா அந்த டேயே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப வேகாக இருக்கும். ஸோ அதுக்கான தீர்வுகள் இருக்குது. அண்டு சில பேருக்கு நடந்து முடிஞ்ச விஷயத்துல இருந்து மீண்டு வர முடியாது. முடிஞ்ச பாஸ்ட்லயே இருப்பாங்க, அதை வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியாமல் இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தை பற்றி நினச்சிட்டே இருப்பாங்க, முடிஞ்சு போனதுலேயே பற்றி நினச்சிட்டு இருக்கிற மாதிரியா இருக்கும். அது அதிகமான மன உளைச்சல் தான் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டட் தாட்ஸாக இருக்கட்டும், ஒரு எல்ஸ் ஹோம் சிக்னஸ் இருக்கும்.
இப்போ 12th வரைக்கும் வந்து வீட்லயே படிச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு காலேஜ் படிக்கணும்னு இருக்கிறப்ப ஹாஸ்டல்ல சேர்க்கணும் அப்படின்னா அவங்களால இருக்க முடியாது. அதுக்கு ரொம்ப வந்து சிரமப்படுற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஹோம் சிக்னஸ் இருக்கிறவங்க, நிறைய சீரீஸ் ஆஃப் தாட்ஸ், ஒரு விஷயம் நம்ம நினைப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சீரியல்லாம் எப்படி அடுத்தடுத்து சீன்ஸ் வருமோ அது மாதிரி எப்பயோ நடந்ததெல்லாம் கனெக்ட் ஆகி அவங்க மைண்டில் ஓடும். ஸோ அந்த தாட்ஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறதா இருக்கும். இல்லை பயம் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு தங்களை சார்ந்தவங்களுக்கு எதுவும் ஆயிடுமோன்ற பயம்லாம் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், பட் வாட் எவர் எல்ஸ், என்ன விதமான ப்ராப்ளமாக இருந்தாலும் we have complete solution for it. கம்ப்ளீட் க்யூர் கண்டிப்பாக பண்ண முடியும். இதுவரை பார்த்த கேசஸ் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் க்யூர் பண்ணியிருக்கோம். ஷியோர் மேம், ஷியோர். அதனால தான் எங்களுக்கு நீங்கள் அடையாளமாக தெரியப்பட்டது. மேம், இவ்வளோ நேரம் உங்களோட அப்பாயின்மெண்ட் ஒதுக்கி கொடுத்து எங்களுக்கான இவ்வளோ தூரம் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எங்கள் பப்ளிக் கொடுத்தீங்க. ஸோ இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு ஒரு சின்ன அப்டேட்ஸ் அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து எங்கள் பப்ளிக் என்ன சொல்லலாம் மேம்? கண்டிப்பாக கவுன்சிலிங்கான அவேர்னஸ் வந்து ரொம்பவுமே வந்து கம்மியாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் போகிறது வந்து தப்பு இல்லை அப்படின்றது வந்து அவங்க மனசில் தெரியணும். இன்றைக்கி நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா கவுன்சிலிங் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து ரிலீவ் ஆக முடியும். அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் யாராக இருந்தாலும். அண்டு கவுன்சிலிங்க்கு போகிறதுக்கு முடியாத ஆளுங்க இருக்காங்க, பட் அவங்க வந்து பிரச்சனையில் இருக்காங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய பேர் நம்ம மீட் பண்ணுறோம். பட் நமக்கே தெரியும், தினம் நம்ம பார்க்குறதுக்கும் இன்றைக்கி அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, ஜஸ்ட்டு அவங்கக்கிட்ட வந்து என்ன பிரச்சனை, அவங்கள நீங்கள் போய் கவுன்சிலிங் போ அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதன்னு கேட்டு அவங்கக்கிட்ட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க மனசில் இருக்கிறத பேசி அவங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவாங்க. லைக் நிறைய சூசைட்ஸ் வந்து இது மூலமாக ப்ரிவெண்ட் ஆகிருக்குன்றத ரிசர்ச் சொல்லுது. அதாவது பேசுகிறதுக்கு அவங்க மனசில் இருக்கிறத வந்து அவங்க பேசுகிறதுக்கும் அவங்க பேசுகிறத கேட்குறதுக்கும் வந்து ஆள் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பர்சனாக யாருனாலும் வந்து மாற முடியும். அது ஒரு கவுன்சிலரால மட்டும்தான் முடியுன்றதை கிடையாது. ஈவன் கவுன்சிலரால் எல்லா இடத்துல இருக்கிற சூசைட்ஸையும் நாங்கள் ப்ரிவெண்ட் பண்ண முடியுமான்னா அது பாசிபிள் இல்லை. பட் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் அது அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நினச்சின்னு பண்ணாங்கன்னா நிறைய ஒரு லைஃப்ஸை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். அந்த ஒரு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ஒரு 10 minutes குவாலிட்டி டைம் வந்து அந்த பர்சனோட லைஃபே வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உண்மையிலேயே எனக்கு கேட்கும் போதே கண் கலங்குது. உண்மையான நல்ல விஷயம்தான். இன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த ஒரு 5 minutes 10 minutes கொடுக்காதனால டெசிஷன்ஸ் வந்துட்டு நிறைய பேரோட லைஃபவே மாற்றிருக்கு. ஸோ உண்மையிலே மேம் உங்களோட இப்போ பேசின இந்த டாபிக் உண்மையிலே ரொம்ப ரிலேட்டடாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களை இன்னைக்கு நாங்கள் மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். தேங்க்யூ ஸோ மச்.